குருபியோ நமஹ. இன்று 63வது ஸ்வாகதம் நிகழ்ச்சியை அரங்கேற்றுகிறோம். பாட்டும் பரதமும் இடம்பெற்ற ஸ்வாகதம் நிகழ்ச்சியில் இன்று அருமையான தமிழ் நாடகங்கள் அரங்கேறவிருக்கின்றன. முதலில் ஸ்ரீ ஆரம்ஜேன் வித்யாசிரம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பங்கு பெறும் தலை தந்த வள்ளல் தமிழ் நாடகம். சங்க தமிழ் அரசர்களின் கொடை மானம் வீர சிறப்பினையும் சங்க புலவர்களின் அருமை பெருமைகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. நாட்டை இழந்து காட்டில் வாழும் நிலையிலும் புலவருக்காக தலையையே தர துணிந்த குமணவள்ளலின் வள்ளல் தன்மையையும் ஆட்சிக்கு பழிவரக்கூடாது என கருதி சிறு சூழ்ச்சி செய்து இளங்குமணனின் தீய எண்ணத்தை மாற்றி ஆட்சியை குமணனுக்கு பெற்று தந்த பெருந்தலை சாத்தனாரின் உயர் பண்பையும் விளக்கும் தமிழ் நாடகத்தை காண உள்ளோம். நாடக மாந்தர்கள்: குமணனாக வாசுதேவ கிருஷ்ணன், இளங்குமணனாக ஆகாஷ், பெருந்தலை சாத்தனாராக திரிதேவ், வழிபோக்கனாக தேவநாத், புலவராக மோகித், அமைச்சர்களாக வினித் மற்றும் சுஜித் கிருஷ்ணா, வீரனாக அவினாஷ், வேங்கை மார்பனாக கிருஷ்ணசாரதி, கார்வண்ணனாக யோகேஷ், முரசு அறைவோனாக தீபக் விஜய், காவலாளிகளாக சபரிஷ் மற்றும் தீன் குமரேஷ், பணிப்பெண்களாக ஜெயஸ்ரீ மற்றும் தாரண்யா. நாடக ஒளிப்பதிவிற்கு உதவிய மாணவர்கள்: சர்வேஷ், சஞ்சய், லோகித், தர்ஷன், கிஷோர், தன்வந்த், ஆனந்த் ரூபன், மனோ, அராஃபத் மற்றும் சையத். These students helped in recording as well as editing, adding music. So they were acting as though they are in a professional studio for recording everything. Kudos to this team. Though they were in +2, but they didn't mind spending some time in recording and editing for us. Thank you, children. நிகழ்ச்சி தொகுப்பாளராக சௌரவ். இப்பொழுது இந்த அருமையான தமிழ் நாடகத்தை கண்டு களிப்போம். வணக்கம். தலை தந்த வள்ளல் தமிழ் நாடகம். காட்சி 1. இடம் காட்டுவழி. நாடக மாந்தர்கள்: பெருந்தலை சாத்தனார், வழிபோக்கர். ஐயா, முதிரமலையில் இங்கிருந்து எவ்வளவு தூரம், எப்படி செல்ல வேண்டும்? ஐயா, தங்களை பார்த்தால் மிகவும் களைப்படைந்தவர் போல் இருக்கிறீர்கள். நாம் இருவரும் அந்த மரத்தின் நிலையில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொள்வோம். நான் முதிரமலையைச் சேர்ந்தவன் தான். தங்களுக்கு வழி சொல்கிறேன். முதிரமலை எவ்வளவு தூரம், எப்படி செல்ல வேண்டும் என்று கேட்டேனே. இப்படியே 20 கல் தொலைவு பயணம் செய்தால் முதிரமலை வரும். ஆமாம், தாங்கள் யார்? எதற்காக முதிரமலை செல்கிறீர்கள்? வறுமையில் வாடும் புலவன் நான். என் பெயர் பெருந்தலை சாத்தன். வாரி வழங்கும் வள்ளலான முதிரமலை அரசர் குமணனை காணச் செல்கிறேன். அவரை பார்த்தால் எங்கள் பரம்பரையின் வறுமை நோயே நீங்கிவிடும். புலவர் பெருந்தலை சாத்தனாரா தாங்கள்? தங்களை பலரும் பேச கேட்டுள்ளேன். சந்தித்ததில் மகிழ்ச்சி. முதிரமலையில் நிகழ்ந்த ஆட்சி மாற்றம் பற்றி தங்களுக்கு ஏதும் தெரியாதா? ஆட்சி மாறிவிட்டதா? என்ன சொல்கிறீர்? அரசர் குமணவள்ளல் நாட்டை துறந்து காட்டில் வாழ்கிறார். அவர் தம்பி இளங்குமணன் தான் இப்பொழுது அரசராக உள்ளார். முதிரமலைக்கே பெருமை சேர்த்த கொடைவள்ளல் நாடு துறந்து காட்டில் வாழ்கிறாரா? எப்படி இந்த கொடுமை நடந்தது? நாட்டு மக்கள் எப்படி பொறுத்து கொண்டார்கள்? மக்களால் என்ன செய்ய முடியும்? அண்ணனின் புகழ் கேட்டு பொறாமை கொண்ட தம்பியால் நிகழ்ந்த கொடுமை. அண்ணனின் புகழை கேட்டு தம்பி பொறாமை கொண்டாரா? அதற்காக குமணவள்ளல் நாட்டை துறந்து காட்டிற்கு சென்று விட்டாரா? கேட்கவே என் உள்ளம் பதைக்கிறதே.
அரசவையில் எல்லோர் முன்னிலையிலும் தம்பி இளங்குமணன் தன்னை இகழ்ந்து பேசியதை கேட்டு உள்ளம் வருந்தினார் வள்ளல் குமணன். பெருந்தன்மையுடைய அவர் தாமே முன்வந்து ஆட்சியை தம்பியிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டிற்கு சென்றார். அரசவையில் என்ன நடந்தது? விளக்கமாக சொல்லுங்கள். வள்ளல் குமணன் தன்னை நாடி வந்தவர்களுக்கு எல்லாம் வாரி வாரி வழங்குபவர் என்பதை உலகமே அறியும். இதனால் உள்ளம் புழுங்கினார் அவர் தம்பி. தீய நண்பர்களின் தொடர்பு அவரை மேலும் கெடுத்திருந்தது. அரசவையில் புலவர் ஒருவருக்கு குமணன் பரிசளித்தார். அப்பொழுது தம்பி இளங்குமணன் எல்லோர் முன்னிலையிலும் அண்ணனை இகழ்ந்து பேசினார். அரசவையிலா குமணனை எதிர்த்து தம்பி பேசினார்? மென்மையான உள்ளமுடைய அவர் எப்படி இதை தாங்கினார்? அங்கு நடந்ததை அப்படியே சொல்கிறேன். அப்பொழுதுதான் நடந்த கொடுமை தங்களுக்கு புரியும். காட்சி 2. இடம் முதிரமலை அரசவை. நாடக மாந்தர்கள் குமணன், இளங்குமணன், புலவர், அவையினர். வாருங்கள் புலவரே, உங்கள் வருகையால் இந்த முதிரமலை நாடே சிறப்பு பெற்றது. தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் வள்ளலே, தங்களை புகழ்ந்து பாடல் ஒன்று எழுதி வந்துள்ளேன். ஆஹா, படியுங்கள் புலவரே. வள்ளல் குமண வாழி வாழி, கொடையில் மாறியே நினக்கு ஒப்பாகும். மாறியிடம் குறையுண்டு, நின்னிடம் குறையில்லை. அழுது புலம்பி கண்ணீர் வடித்தே மாறி தருகிறது. மகிழ்ச்சி வெள்ளம் வெளிப்பட நீ வாரி வழங்குகின்றாய். வள்ளல் குமண வாழி வாழி. ஹா, அருமையான பாடல். இதற்கு ஈடாக என் நாட்டையே தரலாம். எளியனின் அன்பு பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். வள்ளலே, தங்களை ஈகையில் வெல்வார் யாருமில்லை. அரசரும் மதிக்கும் பெருஞ்செல்வனாக ஒரு நொடிக்குள் என்னை மாற்றிவிட்டீரே. இந்த உலகம் அழிந்தாலும் தங்கள் புகழ் நிலைத்து நிற்கும். அண்ணா, என்ன தம்பி? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுமை இழந்து விட்டேன். இப்படி வந்தவர்க்கெல்லாம் வாரி வாரி வழங்கினால் நம் நிலை என்ன ஆகும்? தம்பி, புகழே நிலையானது என்பது உனக்கு தெரியாதா? அதற்காக உயிரையும் கொடுக்கலாமே. என்னை நாடி வருபவர்களை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்ப முடியுமா? வழங்குவதற்கு ஒரு எல்லை வேண்டாமா? வாரி வாரி வழங்க வேண்டுமா? சிறிது பொருள் கொடுத்தால் போதாதா? அப்படி செய்தால் நம் கருவூலம் காலியாகாதே. தம்பி, பொருள் நிலையில்லாதது, புகழே நிலையானது. கொடை உள்ளம் கொண்டவர்கள் கணக்கு பார்த்து வழங்குவார்களா? கணக்கின்றி வாரி வழங்குகிறீர்களே, அதை பார்த்து என் உள்ளம் எவ்வளவு வெறுப்படைந்து உள்ளது தெரியுமா? நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இந்த ஆட்சி தங்களுக்கும் எனக்கும் உரியதுதானே? இளவரசே, பொறுமையாக இருங்கள். தனியே பேச வேண்டியது அரசவையில் எல்லோர் முன்னிலையிலும் பேசலாமா? அமைச்சரே, இதில் நீர் குறுக்கிட வேண்டாம். அண்ணா, தாங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த ஆட்சியில் உரிமை உள்ளதா இல்லையா? தம்பி, கோபம் வேண்டாம். நீயும் நானும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். எனக்கு இந்த நாட்டில் என்ன உரிமை உள்ளதோ அதே உரிமை உனக்கும் உள்ளது. நான் மூத்தவன், அதனால் ஆட்சி செய்கிறேன். உன் உரிமைக்கு இங்கு என்ன குறை வந்தது? எதுவானாலும் சொல், நிறைவேற்றி வைக்கிறேன். தாங்கள் இப்படி வாரி வாரி வழங்குவதால் இன்னும் சிறிது காலத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம், இழிநிலைக்கு ஆளாவோம். நாட்டில் உரிமையுடைய என்னால் இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? தம்பி, என் நிலை தெரிந்துமா இப்படி பேசுகிறாய்? வறுமையில் வாடிய புலவர், பாணர் போன்றோர் என்னை நாடி வருகிறார்கள். அவர்களுக்கு வாரி வழங்காவிட்டால் நான் அரசனாக இருந்து என்ன பயன்? தாங்கள் அரசராக இருந்து வழங்கிய செல்வத்தை கணக்கிட்டு பாருங்கள். நம் கருவூலமே காலியாகிவிட்டது. முதிரமலையின் விலையுயர்ந்த செல்வங்களை எல்லாம் கொடை என்றும் புகழ் என்றும் சொல்லி அழித்து விட்டீர்கள். இனியும் என்னால் தாங்க முடியாது. எஞ்சி இருக்கும் செல்வத்தையும் அழிக்க நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தம்பி, என்னை நாடி வருகின்றவர்களுக்கு வாரி கொடுக்க வாய்ப்பில்லாத இந்த அரசாட்சி எனக்கு வேண்டாம். ஆட்சியை துறந்து நான் இன்றே காட்டிற்கு செல்கிறேன். நீயே அரசனாக இருந்து இந்த முதிரமலையை ஆட்சி செய். அரசே, எதிலும் விரைந்து முடிவெடுக்க வேண்டாம். இளவரசர் அறியாமையால் ஏதோ பேசுகிறார். இந்த சூழலில் பொறுமை காப்பதே நல்லது. தாங்கள் ஆட்சியை துறப்பதை மக்களும் அவையினரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அமைச்சரே, நான் நன்கு சிந்தித்தே இந்த முடிவுக்கு வந்தேன். என் தம்பி தன் உரிமையை கேட்கிறான். அதில் என்ன தவறு? இதுவரை யாரும் என்னிடம் கேட்டு
நான் இல்லை என்று சொன்னது கிடையாது. என் தம்பிக்கு மட்டும் மறுப்பேனா? என்னை விட என் தம்பி நன்றாக ஆட்சி செய்வான். அவன் ஆட்சியில் மக்களுக்கு எந்த குறையும் இருக்காது. தம்பி, நான் செல்வதற்கு முன் உனக்கு ஒரே ஒரு அறிவுரை. புகழுக்கு இணையானது உலகில் எதுவும் இல்லை. கொடைதான் சிறந்தது. காட்சி 3 இடம் அரண்மனையை ஒட்டிய சோலை. நாடக மாந்தர்கள் இளங்குமணன், வேங்கை மார்பன், கார்வண்ணன், வீரன், முரசறைவோன். நண்பர்களே, நான் அரியணையில் அமர்ந்து சில நாட்கள் ஆகின்றன. இருந்தும் என் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை. எங்கள் சொற்படி நடந்ததால் எளிதாக ஆட்சி தங்கள் கைக்கு வந்தது. தங்கள் ஆட்சிக்கு இங்கு எந்த இடையூறும் இல்லையே, மகிழ்ச்சி இல்லை என்கிறீர். அண்ணனோ உரைகிறார் ஆட்சியை துறந்து காட்டில். நான் ஆட்சிக்கு வந்ததை மக்கள் விரும்பவில்லை போல் தெரிகிறது. அவர்கள் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவதில்லை, ஆரவாரம் செய்வதில்லை. அமைச்சர் உள்ளிட்ட அவையினர் என்னை சந்திப்பதை தவிர்க்கிறார்கள். ஏதோ குற்றம் செய்து விட்டவனைப் போல என்னை பார்க்கிறார்கள். எங்கள் சொற்படி நடந்து அண்ணனை நாட்டை விட்டு விரட்டி விட்டீர்கள். மக்கள் உள்ளத்திலிருந்து அவரை விரட்ட முடியவில்லை. அதற்கு ஒரே வழிதான் உள்ளது, கொடிய வழிதான் அது. உள்ளத்தை கல்லாக்கி கொண்டுதான் அதை செய்ய வேண்டும். அதன் பிறகு மக்கள் தங்களை அரசராக ஏற்றுக்கொள்வார்கள், எல்லோரும் மதிப்பார்கள். என்ன அந்த கொடிய வழி? அண்ணன் உயிருடன் இருக்கும் வரை அரசர் என்ற சிறப்பு தங்களுக்கு கிடைக்காது. என்ன, என் அண்ணனை கொல்லச் சொல்கிறீர்களா? வேறு வழி இல்லை, அப்பொழுதுதான் தங்கள் ஆட்சி நிலைக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? விளக்கமாக சொல்லுங்கள். காட்டில் உறையும் குமணனை கொன்று அவர் உடைவாளை கொண்டு வருபவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று நாடெங்கும் தெரிவிக்கச் சொல்லுங்கள். பொருளாசை கொண்டவன் எவனாவது ஒருவன் அவரை கொன்று விடுவான். பிறகு தங்களுக்கு போட்டியே இல்லை. யாரங்கே? நீ உடனே சென்று முரசு அடிப்பவனை அழைத்து வா. குமணனை கொன்று அவர் உடைவாளை கொண்டு வருபவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று நாடெங்கும் தெரிவி. கட்டளை அரசே. காட்சி 4 இடம் காடு. நாடக மாந்தர்கள் பெருந்தலை சாத்தனார், வழிப்போக்கர். புலவரே, இதுதான் நடந்தது. தம் தம்பியின் கொடுமையால் வள்ளல் குமணன் காட்டில் இருக்கிறார். இந்த சூழலில் தாங்கள் முதிரமலை செல்வதால் பயனேதும் விளையாது. புலவர்கள் போற்றி புகழும் வள்ளல் குமணனுக்கா இந்த நிலை? அண்ணனை காட்டிற்கு விரட்டியதும் அல்லாமல் தலைக்கும் விளை வைத்துள்ளானே தம்பி. குமணனை பெற்ற அதே வயிறு தானே இளங்குமணனையும் பெற்றது. அமுதம் பிறந்த பார்க்கடலில் தானே நஞ்சும் பிறந்துள்ளது. அரியணையில் அமர்ந்த பிறகு இளங்குமணனின் நிலை எப்படி உள்ளது? புலவர்களையும் கலைஞர்களையும் அரசவைக்குள் விட வேண்டாம் என்று கட்டளை. ஆட்சி மாற்றத்தை அறியாத புலவர்கள் பலர் முதிரமலைக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்புகிறார்கள். அவர்கள் நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக உள்ளது. தாங்கள் முதிரமலை செல்லும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். என் எண்ணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. கொடுங்கோல் ஆட்சி நடக்கும் முதிரமலைக்கு செல்லத்தான் போகிறேன். அங்கே காட்டில் வாழும் குமணனை எப்படியும் காண்பேன். அவர் கையால் பரிசில் பெறாவிட்டாலும் அவரை சந்தித்த பேராவது எனக்கு கிடைக்கட்டும். காட்சி 5 இடம் காடு. நாடக மாந்தர்கள் பெருந்தலை சாத்தனார், குமணன். காட்டில் நெடுந்தொலைவு வந்து விட்டேன். அடர்ந்த காடாக உள்ளது. மனித நடமாட்டமே இங்கு இல்லை. குமணன் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளவும் வழி தெரியவில்லை. அதோ ஒருவர் வருகிறார். என்னைப் போலவே வறுமையில் வாடியவர் போல தெரிகிறது. ஆனால் அவர் இடையில் உடைவாள் தொங்குகிறது. குமணன் இருக்கும் இடம் அவருக்கு தெரியுமா என்று கேட்போம். ஐயா, வள்ளல் குமணனை நாடி வந்தேன். அவர் இந்த காட்டில் எங்கோ தங்கி இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர் இருக்கும் இடம் தங்களுக்கு தெரியுமா? ஐயா, தாங்கள் யார்? எதற்காக குமணனை தேடுகிறீர்கள்? நான் புலவன். என் பெயர் பெருந்தலை சாத்தன். குமணவள்ளலிடம் பரிசு பெறுவதற்காக வந்தேன். இந்த காட்டில் அவர் இருப்பதாக அறிந்து தேடி வந்தேன். பெரும்புலவர் பெருந்தலை சாத்தனாரா தாங்கள்? தங்களின் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன்.
வள்ளல் குமணன் இருக்கும் இடத்தை தெரிவித்தால் எனக்கு உதவியாக இருக்கும். புலவரே, தாங்கள் தேடி வந்த குமணன் நான் தான். தாங்களா வள்ளல் குமணன்? தங்களை காணும் பேறு பெற்றேனே. நெடுந்தொலைவில் இருந்து என்னை தேடி வந்துள்ளீர். வறுமையின் வடிவமாகவே காட்சி தருகிறீர். சில நாட்களுக்கு முன் தாங்கள் என்னை சந்தித்திருந்தால் என் கருவூலத்தையே தங்களுக்கு காட்டியிருப்பேன். விருப்பம் போல விலை உயர்ந்த பொன்னும் மணியும் எடுத்து மகிழ்ந்திருக்கலாம். அரசனைப் போல் யானை மேல் அமர வைத்து ஆரவாரமாக அனுப்பி வைத்திருப்பேன். அரசே, தங்கள் பெயருக்கும் புகழுக்கும் உரியதை சொன்னீர்கள். என் வறுமை நீங்கும் என்ற எண்ணத்தில் தான் தங்களை காண வந்தேன். இப்பொழுது தங்களை சந்தித்ததையே பெருஞ்செல்வம் பெற்றதாக மகிழ்கிறேன். அந்த பேரு ஒன்றே எனக்கு போதும். புலவரே, என்னை சந்தித்து யாரும் இதுவரை வெறுங்கையுடன் சென்றது இல்லை. என்னிடம் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் சந்தித்தவர்களிடம் தந்துவிட்டேன். இப்பொழுது கொடுக்க என்னிடம் எந்த பொருளும் இல்லையே, நான் என்ன செய்வேன்? அரசே, வருந்தாதீர்கள். தங்களை சந்திப்பதற்காகவே நான் வந்தேன், பரிசு பெறுவதற்காக அல்ல. வழிகிழைத்து விட்டது. தம்பி, என் தலைக்கு 1000 பொற்காசுகள் விலை வைத்திருக்கிறான். இறந்தும் என்னால் தங்களுக்கு உதவ முடியும் புலவரே. இதோ என் வாள். என் தலையை வெட்டி எடுத்து சென்று காட்டுங்கள். 1000 பொற்காசுகள் பரிசாக பெறுங்கள். அரசே, புலவனாகிய என்னை கொடியவனாகவே கருதிவிட்டீர்களா? தங்கள் தலையை வெட்டி எடுத்து சென்று பரிசு பெறும் அளவிற்கு கல் நெஞ்சனா நான்? புலவரே, இந்த உடலில் என்றும் உயிர் நிலைத்திருக்க முடியுமா? என்றேனும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு நீங்க தானே செய்யும். புலவருக்கு உதவி செய்ய இயலாத நிலையில் இந்த உடலில் உயிர் இருந்து என்ன பயன்? தங்களுக்கு அச்சமாக இருந்தால் நானே என் தலையை வெட்டி கொள்கிறேன். அரசே, நில்லுங்கள். இப்பொழுது இதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் வேறு யாராவது இவர் தலையை வெட்டி எடுத்து சென்று பரிசு பெறுவார்கள். புலவரே, என் தலையை வெட்ட இன்னும் என்ன தயக்கம்? இப்படிப்பட்ட உயர்ந்த பேரு யாருக்கு கிடைக்கும்? தாமதம் செய்யாதீர்கள். அரசே, இனி தங்கள் உயிர் எனக்கு சொந்தம். எப்பொழுது எனக்கு தேவையோ அப்பொழுது தங்கள் தலையை வெட்டி எடுத்து செல்கிறேன். எனக்கு சொந்தமான உயிரை பாதுகாக்க வேண்டியது தங்கள் பொறுப்பு. காட்சி 6. இடம் முதிரமலை அரசவை. நாடக மாந்தர்கள் இளங்குமணன், பெருந்தலை சாத்தனார், அவையினர். அரசே, புலவர் ஒருவர் குருதி தோய்ந்த வாளுடனும் கையில் கூடையுடனும் வந்துள்ளார். அனுமதி வேண்டி வாயிலில் நிற்கிறார். அவரை வரச் சொல். அரசே, வள்ளல் குமணனை கொன்றுவிட்டேன். என் கையில் இருப்பது குமணனின் வாள், கூடைக்குள் இருப்பது அவர் தலை. அண்ணன் இறந்து விட்டாரா? அரசே, என் வறுமையை போக்குவதற்காகவோ பரிசு பெறுவதற்காகவோ நான் இந்த கொடிய செயலை செய்யவில்லை. வள்ளல் குமணன் தாமே முன்வந்து தலையை தந்தார். பரிசுக்காக என் அண்ணனை கொல்லவில்லையா? என் அண்ணனே தலையை தந்தாரா? என்ன சொல்கிறீர்? அண்ணனின் தலைக்கே விலை வைத்து இகழை தேடிக்கொண்டீர். ஆனால் தங்கள் அண்ணனோ புலவரின் வறுமையை தீர்க்க தம் உயிரையே தந்து பெரும்புகழ் பெற்றார். உயர்ந்த உள்ளத்தின் சிறப்பினை தீய உள்ளம் கொண்ட உம்மால் எப்படி அறிய முடியும்? பிறர்க்கென வாழ்பவரின் பெருமையை தன்னலமே உருவானவரால் எப்படி உணர முடியும்? என் அண்ணன் தாமே முன்வந்த தலையை தந்தாரா? என்ன நடந்தது சொல்லும். அண்ணனின் தலைக்கு விலை வைத்து கொன்றான் இளங்குமணன் என்று உன் பெயர் வரலாற்றில் எழுதப்பட போகிறது. இனி யாரும் தம் குழந்தைக்கு இளங்குமணன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள். புலவரின் வறுமையை போக்குவதற்காக தம் தலையையே தந்த பெரும்புகழ் பெற்றுவிட்டார் குமணவள்ளல். நடந்ததை சொல்கிறேன். பரிசு பெறுவதற்காக நெடுந்தொலைவில் இருந்து குமணவள்ளலை காண இங்கு வந்தேன். அரசாட்சியை துறந்து காட்டில் அலைந்து அவரை கண்டேன். என்னை கண்ட அவர் உள்ளம் வருந்தினார். வறுமையில் வாடும் தங்களுக்கு எந்த உதவியும் செய்ய இயலவில்லையே. இனி இந்த உயிரை வைத்திருப்பதற்கு எந்த பயனும் இல்லை என்று தம் வாளை உருவினார். புலவரே, சாகும்போதும் நான் வள்ளலாகவே சாகிறேன். என் தலைக்கு 1000 பொற்காசுகள் விலை வைத்திருக்கிறான் தம்பி. என் தலையை தந்து பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நல்வாய்ப்பை தந்த என் தம்பிக்கு நன்றியை தெரிவியுங்கள் என்று அவர் சொன்னார். ஐயோ, என் அண்ணன் தம் கழுத்தை தாமே வெட்டி கொண்டாரா? என்ன தவறு இழுத்து விட்டேன். அண்ணா. மகிழ்ச்சியுடன் என் தலையை தருகிறேன். இந்த செயலால் நான் புகழ் பெற்று விட்டேன்.
புகழ் நிலைத்து இருக்கும் வரையில் நான் இங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்லி தம் கழுத்தை வெட்டி கொண்டு அவர் இறந்தார். அண்ணா, என்ன கொடுமை செய்து விட்டேன். தாங்கள் பெற்ற புகழை விட அதிக பழிக்கு ஆளாகி விட்டேனே. இந்த பழியை நான் எப்படி துடைப்பேன்? நம் குல பெருமையே என்னால் அழிந்ததே. இப்படிப்பட்ட பழிக்கு ஆளான நான் உயிர் வாழ்வதில் எந்த பயனும் இல்லை. அண்ணா, நானும் தங்களுடன் வருகிறேன். அரசே, நில்லுங்கள். கும்மணவள்ளல் உயிருடன் இருக்கிறார். புலவரே, என்ன சொல்கிறீர்? என் அண்ணன் உயிருடன் இருக்கிறாரா? அப்படியானால் உங்கள் கையில் இருக்கும் என் அண்ணனின் வாளில் குருதி எப்படி வந்தது? கூடைக்குள் என் அண்ணனின் தலை உள்ளதே. அரசே, கும்மணவள்ளலின் தம்பி தீயவராக இருக்க முடியாது. அறியாமையினால் தவறு செய்கிறீர். உணர்த்தினால் திருந்து விடுவார் என்று நம்பினேன். அதற்காக ஒரு சூழ்ச்சி செய்தேன். என் நம்பிக்கை வீணாகவில்லை. சூழ்ச்சியா? கும்மணவள்ளல் தம் கழுத்தை வெட்டி கொள்ள முயன்றது உண்மை. அவரை தடுத்து நிறுத்திய நான் மீண்டும் அவர் அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்று நினைத்து, இனி தங்கள் உயிர் எனக்கு சொந்தம் என்றேன். வாள் கையில் இருந்தால் தம்மை வெட்டி கொள்வாரோ என்ற எண்ணத்தில் அந்த வாளை நான் வாங்கி கொண்டேன். அதில் செங்குழம்பை தடவி குருதி நிறமாக்கினேன். வாழை மட்டையினால் தலை செய்து வண்ணம் தீட்டி கும்மணவள்ளல் தலை போல ஆக்கினேன். புலவரே, தங்களால் நல்லறிவு பெற்றேன். பெரும் பழியிலிருந்து என்னை காப்பாற்றினீர்கள். என் அண்ணன் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். அவர் திருவடியில் விழுந்து மன்னிப்பு வேண்டுகிறேன். அவர் என்னை மன்னிப்பார். மீண்டும் அவரை இந்த அரியணையில் அமர வைத்து அவர் சொற்படி நடப்பேன். இவ்வளவு எளிதில் எல்லாம் இனிதாக நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. காட்சி 7. இடம் முதிரமலை அரசவை. நாடக மாந்தர்கள் குமணன், இளங்குமணன், பெருந்தலை சாத்தனார், அவையினர். பெருந்தலை சாத்தனாரே, தங்கள் வருகையால் முதிரமலை நாடே பெருமை பெற்றது. என் தம்பி நல்லறிவு பெற்றான். நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தம்பியின் வேண்டுகோளை ஏற்று நான் மீண்டும் அரசனானேன். எல்லாவற்றிற்கும் மேலாக கொடையின் பெருமையினை, புகழின் சிறப்பினை என் தம்பி உணர்ந்து கொண்டான். இந்த நாட்டிற்கு பெருந்தொண்டு செய்த தங்களுக்கு நன்றி சொல்ல சொற்கள் கிடைக்கவில்லை. நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சிறு சூழ்ச்சி செய்தேன். என் முயற்சி வெற்றி பெற்றது. புலவரின் கடமையைத்தான் நான் செய்தேன். பாராட்டிற்குரியவர் உங்கள் தம்பிதான். தம்பி, இந்த புலவருக்கு என்ன பரிசு தரலாம் சொல். இந்த புலவர் செய்த தொண்டிற்கு நம் நாட்டையே பரிசாக தந்தாலும் ஈடாகாது. குமணனின் தம்பியைப் போல இப்போதுதான் பேசினாய். என் உள்ளம் மகிழும் சொற்களை சொன்னாய். புலவரே, இந்த நாடே தங்களுக்கு சொந்தம். கருவூலத்தில் இருந்து உங்கள் விருப்பம் போல விலை உயர்ந்த மணிகளையும் பொன்னையும் எடுத்துக்கொள்ளலாம். தாங்களும் தங்கள் பரம்பரையினரும் அரசரைப் போல வாழலாம். வள்ளல் குமணன் வாழ்க வாழ்க! வள்ளல் இளங்குமணன் வாழ்க வாழ்க! பெருந்தலை சாத்தனார் வாழ்க வாழ்க!